இந்த திருவடி எத்தகையது? அந்த பதிகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அழகுங்கிறீங்க. அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, சரவணத்தான் கைதொழுது சாருமடி, சார்ந்தார்களுக்கெல்லாம் சரணாமடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, 14 கணங்களும் பாடும் அடி, திரை விரவு தென்கடில நாடன் அடி, திரு அதிகை வீரட்டானத்து செல்வன் அடி. எங்க பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டதுங்கிறீங்க. அவரை பேசினீங்கன்னா, அந்த திருவடியை பேசினீங்கன்னா பாவம் எல்லாம் கரைஞ்சு போயிருங்கிறார். பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, 18 வகையான கணங்களும் பாடுவது அந்த திருவடி தான். 14 கணங்களும் பாடும் அடி. அடுத்த ஒரு 2வது பாட்டுல சொன்னாரு, தீவனை இருந்துச்சுன்னா அந்த திருவடியை வணங்க முடியாதியா, பக்கத்துல கூட வர முடியாது. நீங்க பாவம் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த திருவடியை நோக்கி வர முடியுமா? வர முடியாது. கொஞ்சம் ஏதாவது புண்ணியம் பண்ணி வச்சிருந்தா தான் சிவபெருமான் திருவடி நோக்கி வரலாம். ஒருவேளை எந்த புண்ணியமே நான் பண்ணலீங்களே அப்படின்னு சொன்னா நீ பக்கத்திலே வர முடியாது. கொடுவினையார் என்றும் அழாமை காக்கும் அடி. என்ன ஒரு அழகு சொல்ற பாருங்க. தீவனை இருக்கிறவன் பக்கத்திலே வர முடியாது. அப்படி வந்தா அவன் பாவத்தெல்லாம் மொத்தமா முடிச்சிருவார் அவர். எனவே கொடுவினையார் என்றும் குறுகா அடி, குறைந்தடை